ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வாரத்தில் சண்டே வந்து எங்கள் அக்கா பையனோட குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். அவுட்டிங் போனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலியோடு. அதுவுமே எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக அன்றைக்கி தான் 3 அக்காவும் நான் தங்கச்சி சேர்ந்து 4 பேரும் அவங்க கூப்பிட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு சேர்றதே ரொம்ப கஷ்டம். ஆனால் சண்டே வந்து செலக்ட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வேன் பிடிச்சி தான் போனோம். அவங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போனதே இல்லை. பட்டு அவங்களுக்கு வந்து இப்போ அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கனால அக்கா பசங்களுக்கு 3 பேர்த்துக்கும் 2 அக்கா பசங்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கனால சரி குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு நாங்கள் சண்டே கிளம்புனோம். காலையில் மதுரை டு அது வந்து ஏனாதி அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு பயணமாக இருந்துச்சு. எனக்கு தான் இயற்கை பிடிக்குமே, ரொம்ப ரசிப்பேன். எதுவுமே இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போய் சாப்பிடாம அந்த ஜன்னல் வழியாக அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த ரோடு எவ்வளோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு மதுரை அப்படிலாம் வந்து பார்த்துக்கிட்டே ஹாப்பியாக போவேன். அதோட வீடியோவும் எடுப்பேன். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு என்னோடய ஹாப்பி வந்து வீடியோ எடுத்து எப்பயாச்சும் முடிஞ்சால் போடுவேன். மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி என்னோடய சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம அந்த ஏனாதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் வேனில். அவ்வளவு அந்த சாலை ஓரத்துலலாம் அவ்வளோ மரங்கள், அப்புறம் விவசாய நிலனால விவசாயங்கள் எப்படி இருக்குது, அறுவடை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தண்ணி இல்லாமல் வைகை ஆற்றெல்லாம் வந்து அப்படியே வறண்டு போய் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். கோயிலில் வந்து நம்ம வேனை நிப்பாட்டிட்டு இதாங்க அவங்களோட அங்காளேஸ்வரி கோயில். அவங்க பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான். சூப்பராக இருந்துச்சு. ஏனாதி, மதுரை டு ஏனாதின்ற ஒரு ஊரில் இருக்குது. இது வந்து மதுரை எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, ஏதோ ஒரு கிலோமீட்டர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல பெரிய கோயிலாக அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். நிறைய கோயிலெலாம் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே பிரான்ச் கடவுள்லாம் இருந்தாங்க, சின்ன சின்ன கடவுள். இதுதான் வந்து மெயின் அந்த இது பெரிய கோயிலாக இருந்துச்சு. அங்கே உள்ள மரங்கள், அந்த பூஜைகள் செய்வது, சாமிகளை பார்த்துட்டு ரொம்ப ரசித்தேன். மெய்சில் இருக்க வைத்தது. அதாவது ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து அப்படின்றதே ஒரு ஹாப்பி. அதில் வீடியோ, ஃபோட்டோ, சாமியெல்லாம் ரசிச்சுட்டு அங்கேயே வந்து நாளே பொங்கல் வைக்க நாங்கள் பூசாரிகிட்ட பைசா அனுப்பி அவங்களே வச்சுட்டாங்க ரெடியாக. நாங்கள் போய் ஒரு 9-10 மணிக்கு போய் சேர்ந்தோம். ஏர்லியாக 6 மணிக்கே கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. கோயில் வந்து அங்காள பரமேஸ்வரர் கோயில் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கூட்டம் இல்லை அப்படின்னா நாங்கள் காது குத்து எல்லாம் நடந்துச்சு. பட் சண்டேனால் பௌர்ணமிக்கு தான் இந்த கோயில். அப்புறம் நட்சத்திரப்படி வந்து போவாங்களாம். இவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் அவங்க தாத்தா காலத்தில் போயிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க ஸ்டெப் எடுத்து போகலை. பட் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் தான் ஒரு குடும்பம் வந்து விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நீங்களாம் வருஷம் வந்து உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்களா அப்படின்னு. எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து திருச்சிக்கு அடுத்து மணப்பாறை அப்படின்ற ஊரில் தான் இருக்குது ஆண்டவர். பட் இவங்க கோயில் வந்து இந்த ஏனாதி அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. மதுரையிலேருந்து ஒரு 40-45 60 கிலோமீட்டர் நினைக்கிறேன், தெரிஞ்சு 60 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே கோயிலில் போய் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாரை வந்து நாங்கள் தரிசிச்சுட்டு அந்த வன்னி மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வன்னி மரம், வில்வ மரம், அதெல்லாம் வந்து எந்த கோயில்லையும் இருக்காமல் இருக்காது. இது எங்கள் ஃபஸ்ட் அக்கா பெரிய பொண்ணு அவள் சொன்னாந்த வன்னி மரம் அப்படின்னா பெரிய நல்ல சூப்பராக என்ன நம்ம வறண்டு கிடந்தாலுமே அந்த வன்னி மரமும் அந்த எங்கள் கோயிலில் வளர்க்கக்கூடிய மரங்கள் வந்து நல்ல ஒரு பசுமையை காட்டுதுங்க. கோயிலும் வந்து நல்ல பிரகாசமாக இருந்துச்சு. நிறையா பேர் வந்து நல்லா வழிபட்டுட்டு போனாங்க. நல்லா இருந்துச்சுங்க. அந்த சண்டே வந்து ஒரு கடவுளை வந்து ரொம்ப நாள் கழித்து எங்கள் அக்கா ஃபேமிலியோடு போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற. எங்கள் அம்மாவையும் வயசானவங்க முடியாமல் இருந்தாங்க. பட் கோயில்னால் வந்துட்டாங்க. இது எங்கள் பெரிய அக்கா பேத்தியை ரெண்டும் அந்த இது அங்காள பரமேஸ்வரியை அதில் வச்சு ஊஞ்சலை வர்றவங்களாம் ஊஞ்சல் நினச்சதை வந்து கைகூடும் அப்படின்ட்டு கும்பிட்டு போகிறாங்க. இது வந்து மெயின் அங்காளேஸ்வரி. க்ளோஸ்அப்பில் எடுக்கக்கூடாது, நான் தூரத்துலேருந்து எடுத்தேன். பட் நல்லா இருந்துச்சு. கடவுள் ஒரு கிருபை வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது அக்கா பையன் தேர்ட் அக்கா பையன், ஃபஸ்ட்டு பையன். அங்கிட்டு பின்னாடி அந்த பிள்ளையாரை சுற்றுறது வந்து
2வது அக்கா 3வது அக்கா பையனோட 2nd பையன். இப்போ பூஜைக்குரியதை எல்லாமே மதுரையிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். தேங்காய், வாழைப்பழம் அதெல்லாம். அப்புறம் ஃபேமிலியோடு நின்று சாமியை கும்பிட ஆரம்பித்தோம். ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சுங்க. இடையிடையே நான் கேட்குறேன், நீங்களும் உங்களோட குலதெய்வத்துக்கு வருஷம் தவறாமல் போங்க, குடும்பத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு ஐதீகம் பரம்பரையாக வந்து சொல்கிறாங்க. குலதெய்வம் தெரியாதவங்களும் குறி கேட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, எந்த திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலியும் எல்லோரும் சேர்ந்து அந்த வரையறா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஃபேமிலி, அவங்க ரிலேஷன், அவங்களோட பரம்பரைகள் எல்லாம் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறாங்க. இன்னமும் சந்தோஷமாக அந்த புளிச்சோறு, லெமன் சாதம், தயிர்ச்சோறு எல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே போய் சாமியை கும்பிட்டு. இது இன்னொரு கோயில். இது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. 2 சாமியுமே மெயினாக நல்லா இருந்துச்சு. அங்கே பிரான்ச்சு சின்ன சின்ன கோயிலெலாம், பிள்ளையார், அங்காள பரமேஸ்வரி, வீரபத்திரன். இது பேர் வந்து வீரபத்திரன். நல்ல வீரத்தோட கம்பீரமாக இருந்துச்சு. இந்த நான் கோயிலை சுற்றுறேன். இந்த எல்லோ கலர் saree அக்கா பையங்க எல்லாருமே சுற்றி மனசார வேண்டிக்கிட்டோம். எல்லா குடும்பத்துக்காண்டியே பிள்ளைகள் சேட்டை பண்ணுறது, நல்லா படிக்கணும், நல்ல காலேஜு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம குடும்ப கஷ்டத்தெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு அப்படியே சுற்றி வந்தேன். மனசுக்கு ஒரு நல்லா இருந்துச்சுங்க. அந்த அங்காள பரமேஸ்வரியை வந்து வழிபட்டுக்கிட்டு வந்திருக்கோம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் மேலே நான் வேண்டுவேன். இதை சொல்லக்கூடாது, பட் வேண்டுவேன். என்னோடய குடும்பத்துக்கும் வேண்டுவேன், உலக மக்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாட்டளவில் வேண்டிக்கிறேன். நீங்களும் கோயிலுக்கு போனால் வேண்டிக்கங்க. கடவுள் வந்து நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். கடவுள் இருக்கார். என்னை பொறுத்தவரையும் நிறையா நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு சில சமயம் கஷ்டங்கள் தருவார், ரொம்ப ஆழமாக கூட கஷ்டங்கள் தரலாம். எனக்கெல்லாம் தந்திருக்காரு. அதெல்லாம் அடிவிட்டு கடவுளை வந்து மறுபடியும் வந்து நான் கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா என் பிள்ளைகளும் என்னோட பிள்ளைகளோட சந்ததிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு ஸ்டேஜில் வந்து வெறுத்தேன், என்ன வாழ்க்கை அப்படின்னு. பட் இப்போ வந்து என்னையவே வந்து மாற்றிக்கிட்டு எங்கள் கோயிலுக்கு போனால் ரிலேஷன் கூப்பிட்டா நான் போயிடுவேன். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள கோயிலுக்கும் போயிடுவேன். நல்லா பெருசாக இருந்துச்சு. இதுதான் வந்து வீரபத்திரன் கோயில். அடுத்த பிரான்ச்சு நிறையா வந்து பிரான்ச்செல்லாம் இருந்துச்சு அந்த கோயிலில். சின்ன சின்ன கோயில் ஒரு சுற்று வட்டாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதிலே வந்து ஒரு 10 குட்டி குட்டி கோயில், பெரிய சாமி அப்படின்னு நல்லா இருந்துச்சு. இதில் மெயின் வந்து அங்காள பரமேஸ்வரி. இது வந்து சிவலிங்கம், நாகம். இது வீரபத்திரன் சாமி. அப்புறம் வந்து நிறையா குட்டி குட்டி சாமிகள்லாம் இருந்துச்சு. 8 நவகிரகம் அப்படிலாம் இருந்துச்சு. இந்த குதிரை மெயினாக இருந்துச்சு. குதிரை அப்படியே பெருசாக மெயினாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன க்ளோஸ்அப் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு நான் கொஞ்சம் தூரமாகவே நின்றுக்கிறேன். இது வந்து பொங்கல் வைக்கிற இடம். அந்த ஏனாதியில் நல்லா பெரிய அங்கனுக்குள்ளேயே சின்ன ஊராக இருக்குது. விளைஞ்ச பூமி தான். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடைக்கிறவங்க வயக்காடெல்லாம் வச்சுருக்காங்க. பட் வைகை ஆற்றில் ஓரத்தில் இந்த ஏனாதி ஊர் இருக்குது. சிறப்பாக இருந்திருக்கு. பட்டு இப்போ எல்லாம் வந்து நிலங்கள்லாம் போட்டால் காடாக கிடக்கு. வைகை ஆற்று தண்ணியை வந்து தேக்கி வச்சு இந்த விவசாயத்துக்கெல்லாம் விரும்புவாங்க. இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க ஏனாதியில். இன்னமும் ஒரு சில இடத்துல வந்து பண்ணுறாங்க. வீடுகளும் நல்ல பெரிய பெரிய வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. மனசார வேண்டிக்கிட்டு எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தோம். இப்போ கடைசியாக நல்லா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பூசாரி வந்து பொங்கல் வச்சு ரெடியாக வச்சுருந்தார். கொஞ்சம் வைத்து அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு, இது பெரிய அக்கா, இது நான், அப்படியே அக்கா பையங்க அப்படியே எல்லோரும் வர்றாங்க. வந்துட்டு அப்புறம் பூசாரி வந்து ரெடியாக பொங்கல் வச்சுருந்தாங்க. பாருங்க, நெத்தியில் வந்து நம்ம கடவுள்னு போனாலே இது தான். இந்த அக்கா குடும்பத்துக்காண்டி தான் நாங்கள் வேண்ட போயிருந்தோம். இது 3வது அக்கா, என்னோட பிறந்தவங்க. இது ஃபஸ்ட் அக்கா பையன். அப்படியே வெளி தோற்றத்தை ஃபுல்லாக அப்படி எடுத்துகிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு, அதெல்லாம் நான் எடுக்கலை, சாப்பிட்டு அப்படியே மதுரைக்கு வந்துட்டோம். மதுரைக்கு ரீச் ஆகி நம்ம தெப்பக்குளம் ஏரியாவில் வந்து வெஜ்ஜு தான் நல்லா சாப்பிட்டோம். சபரிஸ் ஹோட்டல்னு பெருசாக இருக்குது. நீங்கள் மதுரைக்கு வந்தால் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. மனசார எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையன்னு வேண்டிக்கங்க. அவங்க ஃபேமிலிக்காண்டி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். ஹாப்பியாக இருந்துச்சு.
இது மாதிரி நீங்களும் ஃபேமிலியோடு போயிட்டு இது ரிட்டன் லாஸ்ட்டாக மதுரை ரீச் ஆனோம். சாப்பிட்டு மறுபடியும் ரிட்டன் ஆகும்போது தான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. டயர்டாகவும் இருந்துச்சு சண்டே. இது பெரியக்கா பேத்தி நல்லா ஜாலியாக என்னோடய சேனலை அடிக்கடி பார்ப்பா. பர்த்டே கூட போட்டிருந்தேன். இதாங்க ஃபேமிலின்றது. என்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து அப்படியே சேர்ந்து போய் நம்ம ஹாப்பியாக வந்து வர்றது. அந்த சண்டை சச்சரவுலாம் மறந்துடும். எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒவ்வொரு ஃபேமிலி ஹெல்ப் பண்ணிக்கிறது, விசேஷங்கள் வந்தால் சேர்ந்துக்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃபேமிலியோட பயணம், அதாவது மதுரை டு ஏனாதி அங்காள பரமேஸ்வரி கோயிலை வந்து குலதெய்வம் கோயிலை வந்து வழிபட்டு வந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. கஷ்டப்பட்டு என்னோடய வீடியோக்களை எடுத்து போடுறேன். என்னோடய ஒரு சின்ன விழாக்கு தான். ஏற்கனவே வந்து விழாக்கெலாம் நிறையா போட்டிருக்கேன். சமையல் மட்டும் போடாமல் கார்டன் போடுவேன். அப்புறம் விழாக்கு எனக்கு ஹாப்பியாக இருந்தால் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காண்டி இந்த பதிவை எடுத்து போட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஃபுல்லாக தள்ளி விடாமல் பாருங்கள். நீங்களும் உங்களோட மெமரபிள் உங்களோட ஃபேமிலியோடு போயிருக்க ஒரு நினைவுகள் வரும். நீங்களும் வீடியோ மேலே ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்து பயனடைகிறேன். குட்டீஸுகள்லாம் செய்கிறது இதுதான் ஃபேமிலி ஃபோட்டோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.